ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு செழியனின் வணக்கங்கள். ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நினைவு உண்டு. அந்த திருப்புமுனை வரலாற்றையும் நித்தம் பேசும் நினைவுகளையும் சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வருஷத்தோட 213வது நாள் இன்று. இந்த நாளில் வரலாறு என்ன சொல்லுச்சு, இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களையும் ஆச்சரியங்களையும் விறுவிறுப்பாக பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 1. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் சொல்ல வர்றது என்ன? முதலாவதா ஆகஸ்ட் 1 உலக தாய்ப்பால் வாரத்தின் தொடக்க நாள். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுது. பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தாய் மற்றும் சேயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த நாள் வலியுறுத்துது. அடுத்ததா ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்படுது. நுரையீரல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு, ஆரம்ப நிலையிலேயே பரிசோதனை செய்வதன் முக்கியத்துவம், புகைப்பிடிப்பதால் ஏற்படும் ஆபத்துகளை எடுத்துரைக்கவும் இந்த நாள் வலியுறுத்தது. இதே போல ஆகஸ்ட் 1 இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை அடையாளப்படுத்தது. அதன்படி இன்று தேசிய தோழிகள் தினம், அதாவது நேஷனல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டே. அதை விட்டா நாம் தினமும் பயன்படுத்தும் தொழில்நுட்பமான வேர்ல்டு வைடு வெப் டே, நிறைய திட்டம் போடும் நபர்களுக்காகவே கொண்டாடப்படும் திட்டமிடுபவர் டே, நேஷனல் பிளானர் டேவும் இன்று தான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாடு உருவான தேசிய தினம் உற்சாகமாக கொண்டாடப்படுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்று உலக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு 1920 இதே நாளில் மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அகிம்சை வழியில் சுதந்திர போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய முக்கிய திருப்பு முனையாக இந்த இயக்கம் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக 1834 ஆகஸ்ட் 1 மனித வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக பதிவான நாள். இதே நாளில் அடிமை ஒழிப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து பிரிட்டிஷ் பேரரசு முழுவதும் அடிமை முறை அதிகாரப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டுச்சு. மனித குலத்தின் அறிவியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகவும் ஆகஸ்ட் 1 நினைவு கூறப்படுது. ஆக்சிஜன் இன்றைய தினத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1774 ஆங்கிலேய வேதியாளர் ஜோசப் பிரிட்ஸ்லி ஆக்சிஜனை அதன் வாயு நிலையில் பிரித்தெடுப்பதன் மூலம் அதை கண்டுபிடிச்சாரு. இந்திய திரைப்பட உலகின் மறக்க முடியாத நடிகை மீனா குமாரி 1933ஆம் ஆண்டு இதே நாளில் தான் பிறந்தார். தனது ஆழமான நடிப்பால் இந்திய சினிமாவின் சிறந்த நடிகைகளில் ஒருவராக போற்றப்படுறாரு மீனா குமாரி. அடுத்ததாக பேஷன் உலகின் ஜாம்பவான் ஈவ் சான் லோரன் 1936ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 பிறந்திருக்காரு. இந்த நாளின் மறையா நினைவாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியா திகழ்ந்த பால கங்காதார திலகர் 1920ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 1 தான் தனது மரணத்தை தழுவுறாரு. சுயராஜ்யம் என் பிறப்புரிமை, அதை நான் பெற்றே தீருவேன் என்ற அவரது முழக்கம் கோடிக்கணக்கான இந்தியர்களின் மனசுல ஒரு சுதந்திர வேட்கையை விதைச்சது இப்போ நினைவு கூறத்தக்கது. நல்ல சிந்தனை நல்ல நாளின் தொடக்கம். முயற்சி தொடர்ந்தால் முடியாதது முடியும். நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். இனிய காலை வணக்கம்.